பாபா பற்றி பேசினாலே எனக்கு அதை வந்துடும். யார் இந்த சத்திய சாய்பாபா? இவர் தெய்வ பிறவின்னு சொல்றாங்க. சில பேர் சாய்பாபாவோட மறு உருவம்னு சொல்றாங்க. முக்கியமா கலைஞர், ரத்தன் டாடா, விஜய் தேவர்கொண்டா, சாய் பல்லவின்னு பல முன்னணி நடிகர்களுமே இவருடைய ஒரு பெரிய டிஓட்டியா இருந்திருக்கிறாங்க. கண் பார்வையை திரும்ப வர வச்சவர் தான் சத்திய சாய்பாபா. 1923 நவம்பர் 23 அன்னைக்கு புட்டபர்த்தி அப்படிங்கிற வறட்சி நிறைந்த ஒரு பகுதியில ஒரு குக்கிராமத்துல பிறந்தவர் தான் இவரு. கரெக்டா சத்திய சாய்பாபாவுடைய வாழ்க்கையில அவருடைய 14 வயதுல அவர் ஒரு தேள் கடிச்சிருக்கு. தேள் கடிச்ச உடனே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேருமே நினைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில சத்யசாய் அப்படிங்கிறவரை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சத்யசாய் அவர்களை பார்க்கறதுக்காக பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டரை தாண்டி இருக்கக்கூடிய புட்டபர்த்தி அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துலதான் சத்யசாய் அவர்கள் பிறந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய விஷயங்களுமே இப்ப வரைக்குமே சாய் அவர்கள் நிகழ்த்திட்டு இருக்காரு அப்படின்றதா ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்குமே சத்யசாய் அவர்களுடைய அறக்கட்டளையுமே இங்க இலவச கல்வி, இலவச மருத்துவமனை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப வரைக்கும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சத்யசாய் அவர்களுடைய 100வது பிறந்த நாளை ஒட்டி இங்க நிறைய விதமான நிகழ்ச்சிகளும் பல விதமான சுவாரஸ்யமான நிகழ்வுகளுமே இங்க நடக்குது. அதை தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். யார் இந்த சத்திய சாய்பாபா? இவர் தெய்வ பிறவின்னு சொல்றாங்க. சில பேர் சாய்பாபாவோட மறு உருவம்னு சொல்றாங்க. சில பேர் இவரை தெய்வ அம்சம்னு சொல்றாங்க. அப்படி என்ன இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கும். முக்கியமா கலைஞர், ரத்தன் டாடா, விஜய் தேவர்கொண்டா, சாய் பல்லவின்னு பல முன்னணி நடிகர்களுமே இவருடைய ஒரு பெரிய டிஓட்டியா இருந்திருக்கிறாங்க. அப்படி என்ன சத்திய சாய்பாபா பண்ணியிருக்காரு அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சத்திய சாய்பாபா அவர்களை பார்க்கறதுக்கு எப்பயுமே தினம்தோறும் அவரோட ஆசிரமத்துல அவ்வளோ கூட்டம் வருமா. அந்த மாதிரி ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா, அவரை பார்க்கறதுக்கு காலையில அலைமோதிய கூட்டம் வந்த போது ஒரு பையன் மேல இருந்து கேட்டுல இருந்து தொங்கிருப்பான் போல. அந்த பையன் இவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவரு மேல சத்திய சாய்பாபா மேல விழுந்துட்டான். அப்போ அவருக்கு இடுப்பு எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் சத்திய சாய்பாபா அவர்கள் வீல் சேர்லயே கொஞ்ச காலம் பயணிச்சிருக்காரு. சத்திய சாய்பாபா எப்படிப்பட்டவர்னா, தன்னுடைய குழந்தைக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னவங்களுக்கு, கண்ணு தெரியலன்னு எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு காசு வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு தாய்க்கு காத்து மூலியமா தங்கத்தை எடுத்து கொடுத்தவர் தான் சத்திய சாய்பாபா. கண்ணே தெரியல அப்படின்னு பலரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல அந்த குழந்தைகளுக்காக கண் பார்வையை திரும்ப வர வச்சவர் தான் சத்திய சாய்பாபா. தண்ணீர் மேல நடப்பது, ஒரே நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல காட்சி தருவதுன்னு இவருடைய மகிமைகளை சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாதிரி அவரை நாடி வரக்கூடிய அந்த மக்கள்லாம் என்னென்ன விஷயங்களை கேட்குறாங்களோ அந்த எல்லா விஷயங்களையுமே தானமாக கொடுக்கறதையுமே இவர் வழக்கமாக வச்சிருந்துருக்கிறாரு. முக்கியமாக நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவருடைய வாயில இருந்து தங்கத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவர் அவரோட கையால் ஏதாவது ஒரு பொருள் தருவார். அந்த பொருள் காலப்போக்கில் வெள்ளியாவோ தங்கமாவோ வைடூரியமாவோ மாறுறதையுமே இப்போ வரைக்கும் அவருடைய சீடர்கள், பக்தர்கள்னு எல்லாரும் சொல்றத கேள்விப்பட முடியுது. யார் இந்த சத்திய சாய்பாபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1923 நவம்பர் 23 அன்னைக்கு புட்டபர்த்தி அப்படிங்கிற வறட்சி நிறைந்த ஒரு பகுதியில ஒரு குக்கிராமத்துல பிறந்தவர் தான் இவரு. இவருடைய உண்மையான பேர் என்னன்னா ரத்னாகாரம் சத்யநாராயண ராஜு அப்படிங்கறதா இவருடைய இயற்பெயர். இவரோட குடும்பத்துல இவர் 4வது பிள்ளையா இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பமுமே ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா தான் இருந்திருக்கு. இவங்க குடும்பத்துல இவர் கூட சேர்ந்து பிறந்தவங்க மொத்தம் 4 பேரு. அதாவது இவங்க வீட்டுல மொத்தம் 5 பேரு. கரெக்டா சத்திய சாய்பாபாவுடைய வாழ்க்கையில அவருடைய 14 வயதுல அவர் ஒரு தேள் கடிச்சிருக்கு. தேள் கடிச்ச உடனே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேருமே நினைச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒரு நாள் முழுதுமே சத்திய சாய்பாபா அவர்கள் எழுந்துக்கவே இல்லையா. ஒரு சடலம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாரு. தன்னோட மகன் நம்மளை விட்டு போயிட்டான் அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவங்களுடைய குடும்பத்தாருக்கா இருக்கட்டும், அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஆனா அந்த 24 மணி நேரம் கழிச்சு மறுபடியுமே சத்திய சாய்பாபா எழுந்து உட்கார்ந்தது மட்டும் இல்லாம, நான் தான் சாய்பாபா, நான் சாய்பாபாவுடைய மறு உருவம்
அப்படின்னு வந்து அந்த சொல்லி அந்த நேரத்துல பேசியிருக்காரு. இதை கேட்ட உடனே அங்க இருக்கவங்களுக்குலாம் என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. என்ன திடீர்னு வந்து இறந்துட்டான் அப்படின்னு நினைச்ச பையன் வந்து உயிரோட நிக்கிறான், இவனை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதா இல்ல நான் தான் பாபான்னு சொல்றானே, இத கேட்கும் போது என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம உடனே அவங்களோட பெற்றோர்களுமே வந்து பக்கத்துல இருக்க கோவில், ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் கூட்டிட்டு போய் இந்த மாதிரி என் பையன் வந்து நான் தான் சாய்பாபா, நான் சாய்பாபாவுடைய மறு உருவம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு இல்லை பொய் சொல்றானான்னு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருமே வந்து அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. இருந்தாலும் சாய் அவர்கள் எந்த இடத்துலையுமே வந்து இல்லை நான் உண்மையாவே சாய்பாபாவுடைய மறு அவதாரம் அப்படிங்கறத ஆணித்தனமா சொல்றாரு. நாட்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் சத்யசாய் அவர்களுடைய அப்பா வீட்டுல இருந்து கிளம்புவாரு. அந்த நேரத்துல சத்யசாய் அவர்களை சுத்தி நிறைய கூட்டமா இருந்திருக்கும். ஏன் இவ்வளவு கூட்டம் நிக்குது, தன்னோட மகனை சுத்தி ஏன் இந்த கூட்டம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அவங்க அப்பா வந்து அந்த இடத்துல நின்னு பாப்பாரு. அந்த நேரத்துல அவங்கள சுத்தி இருப்பாங்க இல்லையா அந்த குழந்தைங்க கேட்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே, ஒரு கையில இருந்து எடுத்தா லட்டு, ஒரு கையில ஜாங்கிரி, ஒரு கையில ஏதாவது அந்த அவங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் கேட்குறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சத்ய சாய்பாபா அவர்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு வியப்பு, என்ன நம்மளோட மகன் வந்து ஏதோ பண்றானே, மாயாஜால வித்தைகளை கத்திருப்பானோ, இவனுக்கு எப்படி இந்த விஷயங்கள்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு பெரிய வியப்புமே வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறமே தொடர்ந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி அவங்க என்னென்ன பொருட்களை கேட்குறாங்களோ அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து தர்றதையே வந்து வேலையா வந்து இவருமே வச்சிருந்திருக்கிறாரு. நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் ஷீரடி போறாரு. ஷீரடி போய் அங்க வந்து நான் தான் வந்து சாய்பாபாவுடைய மறு உருவம், நான் தான் சக்தி சாய் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அங்க இருக்க பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. திடீர்னு வந்து ஒருத்தர் இப்படி சொல்றாரு, என்னது அப்படின்ற ஒரு குழப்பமே நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கு. நிறைய கோவில்களுக்குமே வந்து சக்தி சாய்பாபா அவர்கள் தொடர்ந்து போறாரு. அவருடைய ஆன்மீக பயணத்தையுமே வந்து அவர் தொடர்ந்து மேற்கொள்றது மட்டும் இல்லாம அவரு பிறந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புட்டபர்த்திக்காக நிறைய விஷயங்களையும் பண்றாரு. இங்க புட்டபர்த்தியில இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ்ல இலவசமான கல்வி வழங்குறது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே அதிக ஹார்ட் சர்ஜரி செஞ்ச இலவசமான மருத்துவமனை அப்படின்னுமே இந்த புட்டபர்த்தியில இருக்கக்கூடிய சத்யசாய் அவர்களுடைய மருத்துவமனைக்கு ஒரு சிறப்பான பெயருமே இருக்கு. நாங்கள் சுவாமியோட 100வது பிறந்த நாளுக்காக இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் கடலூர் கூத்தப்பாக்கம் சமிதியை சேர்ந்தவங்க. நாங்கள் சுவாமி எங்களுக்கு நிறைய அனுகூலம் பண்ணியிருக்காரு. நாங்கள் 2 பேரும் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எங்கள் குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. நாங்கள் சர்வீஸ் பண்ண அவங்க நல்லா வளர்ச்சி அதிகமாக இருக்கு. சுவாமி நாங்கள் எப்படியும் நாங்கள் வந்து 90லேருந்து நான் வந்து சர்வீஸ் பண்ணுறேன். இவர் அதுக்கு மேலேயே நிறைய பண்ணியிருக்காரு எங்கள் ஹஸ்பண்டு. சுவாமி அவர் வந்து அப்போலோவில் போய் ரொம்ப அதிகமாக பிளேட்லெட் ரொம்ப குறைஞ்சி ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப கடந்தார் அப்போலோ, சென்னை அப்போலோவில். அப்போ சுவாமி நேரில் போய் அவரை வந்து காப்பாற்றிருக்கார். சாய்ராம், எங்களுக்கு இதை விட பெரிய பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் இப்போ வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நாங்கள் சுவாமியோட வந்து இன்னும் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட குழந்தைங்கள்லாம் வந்து நல்ல பால விகாஸ் படிச்சுட்டு நாங்கள் ஃபுல் சாய் டிவோட்டி சாய்ராம். நாங்கள் சுவாமிகிட்ட நாங்கள் தினந்தோறும் ஒரு நாளும் நாங்கள் வந்து காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் எங்களுக்கு சுவாமி தான் சாய்ராம் எல்லாத்துக்குமே. சாய்ராம் பாபா பற்றி பேசினாலே எனக்கு அதை வந்துடும். நான் இந்த 90லேருந்து சுவாமிகிட்ட இருக்கோம், தொண்டு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு எனக்கு பாபா. கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அப்போல இருக்கும்போது உயிர் பிச்சை கொடுத்துருக்காரு. ஆயில் வந்து 14 வருஷம் நீடிச்சிருக்காரு. 10 வருஷம் ஆயிடுது. 14 வருஷத்தில் 4 வருஷம் இருக்குது ஆயில் நீடிச்சிருக்காரு. அதனால் காலையில் இருந்ததுலேருந்து தூங்குறவரும் சுவாமியினுடைய தொண்டு தான் செய்கிறேன். சமீதியில் வந்து நான் 90லேருந்து தொண்டு பண்ணிட்டு இருக்கேங்க. ஆமாம், சுவாமி தான் உயிருங்க எங்களுக்கு. எங்கள் பொண்ணு பையன்லாம் நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க. சாய்ராம். ஆந்திர பிரதேசத்தின் ஆன்மீக தலைநகரமா இருக்கக்கூடிய புட்டபர்த்தியில இன்னைக்கு ஒரு மிக சிறந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, நம்ம பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா அவர்களுடைய 100வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய விதமான வசதிகளையுமே இந்த ட்ரஸ்ட் வந்து இங்க செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருடைய வாழ்க்கை வரலாறை காட்டுற மாதிரி உலகத்திலேயே முதல் முறையா ஸ்கிரீனே இல்லாம வெறும் தண்ணீர்ல லைட் ஷோவுமே காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல அரசியல்வாதிகளும் திரை பிரபலங்களுமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க.
ఓం శ్రీ సాయిరామ్. మన ప్రియతమ భగవాన్ శ్రీ సత్యసాయి బాబా వారి జన్మభూమి కర్మభూమి అయిన పుట్టపర్తికి మీ అందరికీ ప్రేమపూర్వక స్వాగతం. చిత్రావతి నదిలో నిర్వహిస్తున్న ప్రప్రథమ వాటర్ ప్రొజెక్షన్ షోను శ్రీ సత్యసాయి సెంట్రల్ ట్రస్ట్ భక్తితో స్వామి పాద పద్మాలకు సమర్పిస్తోంది. అందరూ రావాలి, అందరం స్వామిని భక్తి విశ్వాసాలతో సేవించుకోవాలి. ఆ మహిమాన్విత ప్రేమామృత మూర్తిని ప్రేమించాలి, ప్రేమించాలి, ప్రేమించి తరించాలి. యుగే యుగే. భగవాన్ శ్రీ 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 సత్యసాయి బాబా వారి దివ్య వైభవాన్ని ప్రతిఫలిస్తూ వారి శత జయంతి మహోత్సవాలు మహోజ్వలంగా ప్రారంభమయ్యాయి. వంద ఏళ్ల నిస్వార్థ దివ్య ప్రేమ, 100 ఏళ్ల అపార కరుణ, 100 ఏళ్లుగా సాయి భక్తుల శ్వాస అయిన అందరినీ ప్రేమించు, అందరినీ సేవించు అనే నినాదం 1926 నవంబర్ నెల 23వ తేదీ నాడు మనిషిని ఉద్ధరించే నిమిత్తం దైవం భువికి దిగి వచ్చింది. సత్యం అని అందరూ పిలిచే సత్యనారాయణ రాజు ఊరిలోని ప్రతి ఒక్కరికి కంటి పాప అయ్యాడు. అతి చిన్న వయసులోనే సత్యం పండరి భజన బృందాన్ని నెలకొల్పాడు. சத்ய சாய்பாபா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் தொடர்ந்து இங்க இருக்கிற அந்த ஆசிரமத்துல 3 வேளை உணவு மட்டும் இல்லாம தங்குற வசதி அனைத்துமே முற்றிலும் இலவசமா வந்து இங்க இருக்கிற இவங்க வந்து தந்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப வரைக்குமே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம எல்லாருமே உணர முடியும். நம்ம எல்லாருமே ஒரு விதமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி இங்க வந்தா இதுவும் ஒரு அமைதி, இங்கேயும் இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. கண்டிப்பா எல்லாருமே இப்படி ஒரு வாழ்க்கையில கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா அது மனதுக்கு ஒரு நிம்மதியை தரும் அப்படிங்கிற வகையில தான் எனக்கு இங்க நிறைய விஷயங்கள் உணர்ந்தது. இது வரைக்கும் நீங்க சத்ய சாய்பாபா அவர்களுடைய வாழ்ந்த இந்த புட்டபர்த்தி இடத்துல வந்து வராம இருந்தீங்க, இல்ல பார்க்காம இருந்தீங்க, அவர் வாழ்ந்த இடம், அவர் இருக்கிற இடம், அந்த இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு வந்து அவருடைய மகிமைகளும் கிட்டும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்து ரசிச்சதுக்கு மிக்க நன்றி.